முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ, சண்முகம் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசித்திருக்க வாய்ப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி கனிமொழி எம்பி தலைமையில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பை தொடர்ந்து நடக்கும் மாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 1 லட்சத்துக்கும் கீழ் சென்றது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்தது. இந்தியா ஜோர்டான் வர்த்தக கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இரு நாட்டிலும் கலாச்சார சுற்றுலா வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புள்ளதாக கணிப்பு. எத்தியோப்பியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தலைநகர் அடிஸ் அபாபாவில் சிறப்பான வரவேற்பு. அபுதாபியில் நடைபெறும் IPL மினி ஏலத்தில் 25.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன். சென்னை அணியுடன் மல்லுக்கட்டி ஏலம் எடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். உத்தரப்பிரதேச இளம் ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீரை 14.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த சென்னை. ராஜஸ்தானைச் சேர்ந்த இளம் விக்கெட் கீப்பர் கார்த்திக் சர்மாவையும் 14.2 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. மேற்கிந்திய தீவுகள் சுழற்பந்து வீச்சாளர் அகில் உசேனை 2 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்தது. இந்திய வீரர் ரவி பிஷ்னோயை 7.2 கோடிக்கு ஏலம் எடுத்தது ராஜஸ்தான். கொல்கத்தா விடுவித்த ஆல்ரவுண்டர் வெங்கடேஷை 7 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த பெங்களூரு. பிருத்வி ஷா, நியூசிலாந்து வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா, கான்வே உள்ளிட்டோர் விலை போகவில்லை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முதல் முறையாக 91 ரூபாயாக சரிவு. தொடர்ந்து 4வது நாளாக வீழ்ச்சி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு சொந்தமானது. உயர்நீதிமன்ற கிளையில் தர்கா தரப்பு வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதி வரும் காலங்களில் தேர்தலில் கூட போட்டியிடலாம். மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் வாதம். திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க தடை இல்லை. தலைமைச் செயலாளர் ஆஜராக விலக்கு கோரியதற்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் அறிவிப்பு. திருத்தணி அருகே அரசு பள்ளி சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. சுமார் 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் உறவினர்கள் சமாதானமான நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. திருத்தணி அருகே அரசு பள்ளியின் பக்கவாட்டு சுவர் இடிந்து மாணவன் இறந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். மாணவனின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவு. பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுகிறது. திருத்தணி அருகே பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்துக்கு சென்ற விஜய். கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஒருவர் கூட இல்லாததால் 10 நிமிடத்தில் வீடு திரும்பினார். ஈரோட்டில் வியாழக்கிழமை நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகள் பங்கேற்க வேண்டாம். கை குழந்தைகளுடன் இருக்கும் பெண்கள், முதியோர் மற்றும் சிறார் வர வேண்டாம் என்றும் செங்கோட்டையன் வேண்டுகோள். ஈரோட்டில் தவேக கூட்டம் நடக்கும் இடத்தை பார்க்க திரளும் தொண்டர்கள். கை குழந்தையுடன் முன்கூட்டியே வந்த பெண்ணால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வைத்திலிங்கம் எம்பிக்கு எதிராக புதுச்சேரியில் தீப போராட்டம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் முருக பக்தர்கள் பங்கேற்பு. திருப்புவனத்தில் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியை கைது செய்தது NIA. சென்னையில் பதுங்கியிருந்த முகமது அலி ஜின்னா சிக்கினார். அடைக்கலம் தந்த மூவரும் கைது. தமிழ்நாட்டில் SIR நடவடிக்கையால் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு.
19ஆம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரியவரும். புதுச்சேரியில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். இறந்தவர்கள் 20,000 பேர் நீக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தகவல். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோர் தங்குவதற்கு வசதியாக இல்லம். பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என்ற EPS மீதான புகாரில் முகாந்திரம் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான மசோதா கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் தாக்கல். காந்தியின் பெயரை நீக்கி அவரை இழிவுபடுத்தி விட்டதாக பிரியங்கா காந்தி பேச்சு. மகாத்மா காந்தியை கடுமையாக வெறுக்கிறார் பிரதமர் மோடி. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்ற மசோதாவை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கண்டனம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை இல்லை என அதிருப்தி. ஆஸ்திரேலியாவில் 15 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர் இந்தியாவில் இருந்து சென்றவர் என்பது உறுதியானது. தெலுங்கானா DGP அறிக்கை. பயங்கரவாதியுடனான மோதலில் குண்டடிப்பட்ட அகமது அல் அகமதுவை சந்தித்த ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் மற்றவர்களை காப்பாற்ற துணிச்சலாக செயல்பட்டதற்கு பாராட்டினார். Thank you. Your courage is inspiring. Thank you very much. Very strong. Thank you very Your much. heart is strong. Thank you. Your courage is. இந்திய பிரதமர் மோடியை காரில் அமர்த்தி ஓட்டிச் சென்ற ஜோர்டான் இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா. ஜோர்டான் அருங்காட்சியகத்துக்கு அழைத்துச் சென்று சிறப்பு மரியாதை. தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. நாளையும் மழை நீடிக்க வாய்ப்பு. தஞ்சை மாவட்டம் தென்னமநாடு பகுதியில் திருவையாறு திமுக MLA துரை சந்திரசேகரின் கார் மோதி விவசாயி உயிரிழப்பு. விபத்து குறித்து ஒரத்தநாடு காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கும் தேதி நிறைவடைந்த நிலையில் வீடு வீடாக சென்று ஆய்வு. உரிமம் பெறாத நாய்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம்.